ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். செமி கிரேவியாக செய்ய போகிறோம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சின்னு சாப்பிட்ற மாதிரி. சிக்கனில் வந்து எல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக வெங்காயம் வந்து நான்வெஜ்லாம் செய்யும்போது எப்போவுமே பொன்னிறமாக வந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக நீங்கள் எல்லாத்தையும் தக்காளி எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை அது கூடவே சேர்ந்து வதங்கிடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம். பாருங்கள், இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு வெங்காயம். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வதக்கணுங்க. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் செய்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா வந்து ஏற்கனவே சிக்கன்லேயும் போட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடி பிடிக்காத கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கிடுங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி சேர்த்தாச்சு. நான் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்குது. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மசியும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரையாகவே இருந்தால் அது கொஞ்சம் மசியறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா போட்டு தக்காளி வெங்காயத்தோடு கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வர மாதிரி கிரேவியாக தெரியும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரொம்ப வேகணும்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு ஊற வச்சதுனால ஏற்கனவே அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் ஒன்று போல் கலந்து வரணும். சிக்கனில் வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா சிக்கனே வந்து தண்ணி விடும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் வேக வேக சிக்கன்லேருந்து தண்ணி வருங்க.
அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு. இப்போ நான் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் அந்த தண்ணி பாதியாக வற்றிட்டோங்க. செமி கிரேவியாக இருந்தால் தான் கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. ஏன்னா இங்கே குழம்புலாம் வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் அப்படியே கலந்துக்கின்னு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சிக்கன் செமி கிரேவி ரெடிங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்னு சொல்லுங்கள் எனக்கு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு சாதமும் ரெடிங்க. பாருங்கள், ஊற்றும் போது செமி கிரேவியாக தாங்க இருக்கும், ரொம்ப குழம்பு மாதிரி இருக்காது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.